இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பிளான் பண்ணாலும் எப்படியாவது அந்த ஆள் தப்பிச்சிருக்கு. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனை கூட நம்மளால கொல்ல முடியும். இப்படியே போனால் சொத்து நம்ம கைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இதுக்கு வேற ஏதாவது பண்ணியாகும். இந்த டாக்குமெண்ட்ல ஜனாமா கிட்ட கையெழுத்து வாங்கணும். எப்படி வாங்குறது? ஓகே சார். ஒரு வாரமா வீட்டுக்குள்ள டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணி ஆகணுமே. சரி, ஓகே, தேங்க்யூ. ஜனாமா, இந்தாங்கம்மா. நீங்க சைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேம்மா. சரி, பேனா? இந்தாங்க. தமிழ் விடு. சேதுன்னு வேணும் நான் செஞ்சா? இல்லம்மா. சரி, நீ டென்ஷன் ஆகாத. சரி. தருதல இந்த நேரத்துல இது இங்க எதுக்கு காப்பி எடுத்துட்டு வந்துச்சு? ஐயோ, எல்லாத்தையும் சொதப்பிட்டானே. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஜனாமா. இதுக்கு மேலே இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ண முடியாது. நான் மறுபடியும் பிரிண்ட் எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே. சாரி ஜனம்மா. நோ ப்ராப்ளம். சரி. சிஸ்டர், எங்க அப்பா ரொம்ப தப்பான ஆளு. நானும் அவரை என்னென்னமோ பண்ணி திருத்த முயற்சி பண்ணேன். ஆனா அவரு மாறவே மாட்டேங்கிறாரு. அது ஒரு பிறவி குணம் போல. இதே மாதிரி ஜனமா சொத்தை பத்தி பேசினப்போ நான் அவரை எதிர்த்து பேசினேன்னு தான் அவருக்கு என் மேல கோபம். எங்க ஜனமா கிட்ட இவரை பத்தி சொல்லிடுவேன்னு பயந்துதான் என்னை வேற ஊருக்கே அனுப்புனாரு. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி திருட்டுத்தனமா ஏதாவது டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஃபைல்குள்ள வைக்கிறாரு சிஸ்டர். என்னால எப்படி சிஸ்டர் அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? இப்படி ஒருத்தருக்கு போய் நான் புள்ளையா பிறந்துட்டேன்னு நானே வருத்தப்படுறேன் சிஸ்டர். அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் சேது. ஆனா நீங்க ரொம்ப நல்லவர். இது யாரோட குணம்னு தெரியல. ஆனா உங்க அப்பா கிட்ட இல்லாத உயர்ந்த குணம் உங்ககிட்ட இருக்கு. அப்பான்னு கூட பார்க்காம நியாயத்து பக்கம் நிக்கிறீங்களே, அதுவே பெரிய விஷயம் சேது. இந்த குணம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிஸ்டர், எங்க அப்பாவை சும்மா விடாதீங்க. அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே பார்க்காதீங்க. அவர் திருந்தணும், இல்ல நீங்க அவர் திருத்தணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சிஸ்டர். அதுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன்.
உன் பிளான்லாம் இங்க பலிக்காது. ஐயோ சித்தப்பா, நல்லவங்க மேல பழிய போட்டு வீட்டை விட்டு அனுப்புறதுதான் கஷ்டம். நீங்க பண்ணிருக்கிற வேலைக்கெல்லாம் எவிடன்ஸ் கூட தேவையில்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை ஜனாமாவே வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. நான் ஒண்ணும் உங்களுக்காகலாம் விட்டு வைக்கல, அத்தைக்காகவும் சேதுக்காகவும் வெண்பாக்காகவும் தான் பொறுமையா இருக்கேன். கொஞ்சமாச்சும் புத்திய மாத்திக்கோங்க, இல்லனா நான் மாத்த வேண்டிய நிலைமை வரும். இனிமே இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறது, ஏமாத்தி சொத்து வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அப்படிலாம் ஏமாத்தி யாரையும் ஜெயிக்க முடியாது. ஏய் நிறுத்து. யாரு எந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கினா? சித்தப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். இல்லாத நிலத்துக்கு பத்திரப்பதிவு பண்ணிட்டு வரல நீங்க? ஏதோ யார்த்த பாசத்துக்கு பண்ணிறதுனால சென்டிமெண்டா பேசி சமாதானமா கூட்டிட்டு போயிருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆபீஸா வேற எதுவுமா? எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாரு பேபி, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் இவ டிராமாலாம் நம்பாதீங்க. இவ தமிழையே இன்சல்ட் பண்ணா, என்னையும் தப்பா பேசுறா. ஆ, நான் ஒண்ணுமே பண்ணல பேபி. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டேன். அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் தப்பு தப்பா பேசுறாங்க. ஓ அப்படியா? அவ என்ன பேசினான்னு நீங்களே இத கேளுங்க. 2 காதல் தோல்வி குயின்களும் சேர்ந்து வேலை பாக்குறீங்க போல. லவ் ஃபெயிலியருக்கும் லைஃப் ஃபெயிலியருக்கும் செம்ம மேட்ச் ஆகும். எப்படி வேலை நேரத்துல வேலையை மட்டும் தான் பாக்குறீங்களா, இல்ல உங்க சோக காதல் கதைய பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல பேபி, சும்மா ஃபன்னுக்காக தான். இது ஆபீஸ். இந்த ஆபீஸ்க்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் இங்க காட்டிட்டு இருக்காங்க. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இந்த மாதிரி பண்ணா நீ ஆபீஸ்க்கே வர முடியாது. மைண்ட் இட். இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமா? சூப்பர் வெண்பா. தேங்க்ஸ் வெண்பா. தமிழ், இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லனா உன்னை என்ன இந்த கம்பெனில இருக்கிற மொத்த பேரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவா. விடு வெண்பா, சாம் அப்படிதான்.